முடிஞ்சு எங்களுக்கு தர நிதி மிக மிக சொற்பத்திலும் அற்பத்திலும் அற்பம். எங்களால் செய்ய முடியாது. மேக்ஸிமம் நாங்கள் செய்யணும். நீங்க முதல் புரியவாட்டி பார்க்கலாம் தான். நாங்கள் கூட எத்தனை வருஷமா பேசியிருக்கோம். சரி எப்போது பேசுறீங்க? 13 பாராளுமன்ற உறுப்பினர்மாரை நாங்கள் வீரசிங்க ரோட்ல வச்சு அன்றைக்கே வச்சு கேட்டோம். எங்களுடைய பிரச்சனையை கதை நாங்கள் எப்ப கேட்டோம். சாதாரணமா ஒரு பெற்ற 4 பிள்ளைகள் ஒரு தாய் வர கஷ்டம். அதான் மாசம் இல்ல எந்த வாகனத்துல உண்டு எந்த இடத்துல இப்ப நான் அனுப்பி இல்ல நான் என்ன செய்யறது? நான் ஒரு பதவியும் இல்ல கேட்கறாங்க முடிஞ்சோம் என்னால முடிஞ்சதுக்கு ரோட்ல போராட்டத்துக்கு நான் பாடுறேன். இல்ல இப்ப நாங்கள் சிபிஎஸ்ஓட கேட்டிருக்கோம். எத்தனை பேர் எத்தனை பேர் இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்? கமிஷனுக்கு முன்னால தன்னுடைய உணர்வுகளில் இருக்கிற எத்தனை பேர் அப்பாவியா இறந்து கொண்டிருக்கார்? அன்றைக்கு நடந்த கமிஷன்ல என்னுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் எங்களுக்கு முன்னால நீங்கள் உதவி செய்தீங்க? 1-2 பேரா வந்திருந்தார். எங்களால் தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்காக நீங்கள் இல்லையே நாங்கள் பிறந்தினம் செத்துக் கொண்டிருக்கேன். நான் ஒரு ஆசிரியர் சேவை செய்ய முடியும். நான் மட்டும் இல்லை, எத்தனை விதவை உங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெனீவால போய் சாப்பிடாமல் தின்னாம முடியாமல் மயங்கி விழுந்து போராடி கொண்டிருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் திருமதி நவநீத பிள்ளையை சந்திக்கிறதுக்கு எங்களோட சொந்த காசு கடன் பட்டு டிக்கெட் எடுத்து போய் வந்திருக்கிறோம். உங்களோட உணர்வுகள் உங்களோட மக்கள் காணாமல் எங்களோட மக்கள் உங்களோட இல்ல எங்களோட மக்கள் காணாமல் போனவர்கள், விதவையாக்கப்பட்டவர்கள், குடும்ப பெண்கள் தலைமையாக கொண்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்கும் நாங்க பாக்குறோம். போனால் அலைஞ்சு போனால் அதிகாரிகள் தங்களுடைய பியூரோக்ரசியை காட்டுகிறார். எந்த பிரதேச செயலகத்துக்கு போனாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கிறது. சரி சார், இப்ப உங்களோட பிரச்சனைய நீங்க எப்போ ஹெல்ப் சொல்லுங்க. எங்களோட கொழும்புக்கெல்லாம் போய் அப்படி எல்லாம் ஏழுமானது செய்து தந்தது. இப்போ உங்களுக்கு உடனடி பிரச்சனை சொன்னா நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த அரசாங்கத்தை எடுத்துட்டு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செய்யலாம். இன்றைக்கு கூட மாறின சூழ்நிலை வந்த பொழுது கூட இந்த பிரச்சனையை முன்னுரிமையாக பார்த்திருக்கிறார்கள். மனுஷன் பிரச்சனை அவற்றை 3 இழந்து 4வது 50 லட்சம் சொல்லி என்ன உங்கள் உடனடி பிரச்சனையை சொல்லுங்க. இந்த குடும்பங்களுக்கான நிவாரண திட்டங்கள் சம்பந்தமா மாகாண சபையிலோ தீர்மானம் கொண்டு வரப்படும். அடுத்தது உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிற உதாரணமா ஒரு விசாரணை தாய் பார்த்த உடனே நீங்கள் மரண சான்றிதழ் எடுப்போம். மரண சான்றிதழ் எடுக்கணும்னா நாங்கள் எப்போ எடுத்திருக்கோம். பசுமாடு கொடுத்துறேன். அப்ப உங்களை இல்லைன்னு சொல்ல நீங்க கூட்டிக் கொண்டு போகணும். எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். நீங்க கூட்டிக் கொண்டு போனது சிறையில பார்க்க வச்சது அந்த நேரம் பார்லிமெண்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனோம். நாங்க இல்லைன்னு சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னா எத்தனை பேர் இதை கவனிக்கணும்? பிரச்சனை எத்தனை பேர் கவனிக்கணும்? பிரச்சனை எங்களுக்குள்ள நடைபெறுமா இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்நோக்க எத்தனையோ தாய்மா எத்தனையோ இளைஞர்கள் நாங்கள் ஒன்று திரள வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாகும். எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய பிரதிகள் கவனிக்கிறதுக்கு முன்வரவில்லை என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் சரி நல்லாட்சி என்று சொல்றேன். இந்த சூழ்நிலை 20ஆம் தேதி இந்த நாட்டில் அதி உத்தமர் போர்ல கொண்டவர் வர்றார். 20ஆம் தேதி எதிர்ப்பு காட்டுங்க, நாடு முன்னேற வாரம் நாளே வராராம் வர சொல்லுங்க. நான் நிக்கிறேன் முன்னுக்கு. முதலாவது வழி எனக்கு தெரியும்.